நீங்கள் படிக்கும்போது இந்த மீடியா துறைக்கு வரணும் அப்படின்னு எப்போது இல்லை சார். நினச்சிருக்கீங்களா? இல்லை, இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இதில் இருந்தேன். விலகி இருக்கணும்னு நினச்சிங்க? விலகி இருக்கணும் தான் நினச்சேன் சார். நான் எனக்கு அடிப்படையில் எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறமா பிஹெச்டி பண்ணணுன்னு ஒரு ஆசை ஒன்று இருந்தது. பிஹெச்டி பண்ணலாம் ஃபர்தராக, அது மாதிரி நியூரோ ஃபிசியாலஜி பண்ணணும், இல்லைனா வந்து அனிமல் பிஹேவியர் பண்ணணும், இது சம்மந்தமாக ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இருந்தேன் நான். ஆனால் வளர்த்த எங்கள் பாட்டி வந்து அவங்களுக்கு அப்போது பிரஸ்ட் கேன்சர். அந்த ஒரு புண்ணியாத்மா என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கேஸ் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு, சொல்லவே இல்லை. சொன்னால் நாங்கள் எதாவது வருத்தப்படுவோன்னு சொல்லவே இல்லை. எங்கள் அக்கா தான் இது பண்ணி, எங்கள் அக்கா கல்யாணம் நிச்சயம் பண்ணும்போது, நீ சர்ஜரி பண்ணிக்கிட்ட தான் பாட்டி நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி பிளாக்மெயில் பண்ணி தான் அவங்க அந்த சர்ஜரியே பண்ணிக்கிட்டாங்க. என்னோடய திருமணத்துக்கு எங்கள் பாட்டி இல்லை. அது அந்த ஒரு லாஸ். அவங்க தான் 2 பேரோட வேக்குமே ஃபில் பண்ணாங்க சார். அப்பாவோட வேக்கும் அம்மாவோட வேக்கும் 2 பேரும் ஃபில் பண்ணவங்க அது எங்கள் பாட்டி. ஸோ அது ஒரு இதாக இருந்தது. அப்போல்லாம் தள்ளி போகலாம், இது வேண்டாம், இது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்னென்னா எனக்கு இந்த டிவியில் பார்க்கும்போது எது வந்தாலும் நானும் கண்டுபிடிப்பேன். ஒரு பாட்டோடு வந்துட்டுருக்குன்னா, இப்போ அப்போல்லாம் குவிஸ் அப்படி தானே சார் இருக்கும், சிம்பிளாக தானே இருந்தது. இது என்ன பாடல், எந்த பாடத்திலோட பிஜிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. மெட்ரோ சேனல் ஆரம்பித்த டைம் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கும்போது நான் சொல்லி என் ஒய்ஃப் சொன்னாங்க, இவ்வளோ பண்ணுறீங்களே நீங்களே ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படி. சரி, ஒரு பத்திரிக்கையில் ஒரு விளம்பரம் ஒன்று வந்து ஒரு சேனலில் தேடுறாங்க, புதுசாக வர போகிற சேனலுக்கு. சரி, நான் அப்ளை பண்ண பார்த்தா ஜேஜே டிவி. உடனே செலக்ட் ஆகிட்டேன், ப்ரொடியூசர் கம்பேர் அப்படின்னு செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு ஆனால் பெரிய விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் சொல்லுவேன், முதல் முறை நான் கேமரா முன்னாடி உட்காரும்போது கூட எனக்கு அந்த பயம் இல்லை. அப்படியா? ஆமாம். ஒரு கேமரா ஃபியர் அப்படிங்கிறதோ அது கொஞ்சம் கூட இல்லாமல் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தான் நான் பழகுவேன் சார். ஏன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் அது கேமராவை தான் சொல்ல முடியும். மிரரை கூட நான் சொல்ல மாட்டேன்.